வழக்கம் போல் நம்ம வந்து பப்பிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாதமும் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. துணைக்கு வந்து வீட்டுக்காரங்க வந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா கத்துன்னு கத்துறேன். இந்த பக்கமே காணலை. சின்னதாக ஒரு சவுண்டு கேட்டாலே ஓடி வந்துடும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு பக்கமும் காணல. ஐயோ பப்பிக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பயந்து அப்படி இருக்க ஒரு பசு ஓடி வந்துச்சுது அந்த தோப்புக்குள்ளேருந்து. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கையில் இருந்த தண்ணியை பார்த்துக்கோங்க அதை வச்சு பார்த்தேன். ஆனால் அதுக்கு வாயில் குடிக்க முடியாது பார்த்தீங்களா. உடனே வீட்டுக்கு போய் வெளியில் வச்சுருந்த அந்த பக்கெட்டில் இருந்த தண்ணி எடுத்து கொண்டு வச்சேன். வரிசையாக ஒரு 2-3 பேர் வந்தாங்க பார்த்துக்கோங்க. அப்படியே வரிசையாக எல்லா தண்ணியும் கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தாங்க. என்னடா பண்ணுறது, சோறு கொண்டு வந்த பிள்ளைய காணமே, அந்த பிள்ளை சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சி அப்படியே மனசுன்னு வந்து நின்றுட்டே இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு முன்னாடி இந்த ஓடி வருது பாருங்கள். என்னை கண்ட உடனே எனக்கு சங்கடனா சொல்ல முடியாது. உடனே வீட்டுக்கு ஓடி வந்து சாப்பாடு எடுத்து உடனே வந்து எங்கள் வீட்டு பக்கத்துக்கு வரைக்கும் வர வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. நேற்றுக்கு வீடியோவில் உங்கள் வீடு எதுன்னு கேட்டிருந்தீங்க. இதுதான் எங்கள் வீடு.